அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 29 உலக புகழ்பெற்ற பாப் இசைக்கலைஞர் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறார். மைக்கேல் ஜோசப் ஜாக்சன் 20ஆம் நூற்றாண்டின் மகத்தான பாப் இசைக்கலைஞர் என்று போற்றப்படும் மைக்கேல் ஜோசப் ஜாக்சன் பிறந்த தினம் இன்று. அமெரிக்காவின் இண்டியானா மாகாணம் கேரி என்ற இடத்தில் ஆப்பிரிக்க அமெரிக்க தம்பதியின் 8வது குழந்தையாக பிறந்தார். 1958ஆம் ஆண்டில் தந்தை ஒரு இரும்பு ஆலையில் கிரேன் ஆபரேட்டராக இருந்தார். ஒரு இசைக்கலைஞரும் கூட. இவர் தன் சகோதரர்களுடன் பாண்டு வாத்திய குழுவில் இசைத்து வந்தார். 6 வயதில் ஆரம்ப பள்ளியில் நடைபெற்ற பாடல் போட்டியில் சிறுவன் முதல் பரிசு பெற்றான். இந்த வெற்றி இசை ஆர்வத்தை அதிகரிக்க வைத்தது. அண்ணன்மார்கள் இணைந்து ஆரம்பித்த ஜாக்சன் 5 இசைக்குழுவில் அங்கம் வகித்தான். உலகளவில் பிரபலமான அப்பல்லோ தியேட்டரில் ஜாக்சன் 5 குழுவின் முதல் ஆல்பத்தை 1982இல் பிரபல பாடகி டயானா ராஸ் வெளியிட்டார். இந்த சிறுவனுடன் இணைந்து தொடர்ந்து பாடி வந்தார். இதனால் உலகம் முழுவதும் இவனது புகழ் பரவியது. 9 வயதிலேயே நட்சத்திர அந்தஸ்து வசப்பட்டது இவனுக்கு. 24ஆம் வயதில் இவர் வெளியிட்ட த்ரில்லர் என்ற இசை ஆல்பம் தான் இன்று வரை உலக அளவிலேயே அதிகமான விற்பனையான இசை ஆல்பம். இந்த வெற்றி கின்னஸ் சாதனை பட்டியலில் இடம் பிடித்தது. பல கிராமி விருதுகளையும் அமெரிக்க இசை விருதுகளையும் வென்றிருக்கிறார். கிராமி வாழ்நாள் சாதனையாளர் விருதும் பெற்றிருக்கிறார். இவரது பிளாக் அண்ட் ஒயிட் என்ற வீடியோ ஒரே நேரத்தில் 27 நாடுகளில் ஒளிபரப்பப்பட்டது. 50 கோடி ரசிகர்கள் இதை கண்டு ரசித்தனர். இன்னைக்கு விஜய் இந்த ஏதோ ஃபங்க்ஷன் நடத்தினத மதுரையில் 2 கோடி மக்கள் நெட்டில் பார்த்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இந்த டிஜிட்டல் உலகத்தில். ஆனால் இவர் பீரியடில் டிவியில் ஒளிபரப்பு பண்ணி 50 கோடி பேர் பார்த்துருக்காங்க. இன்று வரை இவ்வளவு அதிகமான ரசிகர்கள் பார்த்த ஒரே நிகழ்ச்சி இதுதான். இவருடைய மொத்த ஆல்பங்களும் இதுவரை ஏறக்குறைய 20 கோடி விற்பனையாகி உள்ளன. இவரை போன்ற இன்னொரு கலைஞன் இனி வரப்போவதில்லை என்று ஏ.ஆர். ரஹ்மான் கூறியிருக்கிறார். மைக்கேல் ஜாக்சன் இல்லாமல் நாங்கள் இல்லை என்கிறார்கள் பிரபுதேவாவும் பிரபல இந்தி நடன கலைஞர் ஃபராகானும். இராணுவத்தினர் அணியும் சீருடைகளில் மாற்றம் செய்து அணிவது, கைகளில் கிளவுஸு, உடைகளில் வைரம் பதிப்பது, ஷர்ட்டு பேண்ட், இப்படி இவர் அணிந்த உடைகள் அனைத்தும் நாகரிக மாற்றத்தின் ஆரம்பமாக, ஃபேஷன் அடையாளமாக உலகம் முழுவதும் பின்பற்றப்பட்டது. த்ரில்லர், பேட், டேஞ்சர்ஸ், பில்லி ஜீன் ஆகிய ஆல்பங்கள் இன்றும் இளைஞர்களை மெய்மறக்க வைக்கும் இசை பொக்கிஷங்கள். நெற்றின் முன் சரிந்து விழும் முடிக்கற்றையோடு மைக்கேல் ஜாக்சன் மேடையில் தோன்றிய உடனேயே ரசிகர்கள் எழுப்பும் ஆரவாரம், அதனுடைய முழக்கம் விண்ணை பிளக்கும். பாடல் எழுதி அதற்கு இசையமைத்து பாடலுக்கு ஏற்றாற்போல் நடனம் ஆடுவது, இடையிடையே நடிப்பு என அனைத்தும் கலந்த பாப் நடனத்தை படைத்த அபூர்வ இசை மேதை. இவர் அமெரிக்காவில் மக்கள் செல்வாக்கு பெற்ற முதல் கருப்பின இசைக்கலைஞர். இவர் படைத்த ரோபோட்டு மற்றும் மூன்வாக் போன்ற நடன வகைகள் மிகவும் பிரபலமானது. இவர் குறித்த பல சர்ச்சைகள் வலம் வந்தாலும் எதுவுமே இவரது புகழை மங்கச் செய்ததில்லை. பாப் இசை உலகின் ஈடு இணையற்ற கலைஞராக போற்றப்படும் மைக்கேல் ஜாக்சன் உடல் நலம் பாதிக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டில் 50வது வயதில் மறைந்தார். மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை.
50 வயசு வரை உயிர் வாழ்ந்திருக்கிறார். இன்னும் வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு ரொம்ப காலதாமதமான காணொளி. இன்னைக்கு வர சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.